ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 3ஆம் அதிபதி குரு பகவான், 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி பகவான், 6ஆம் அதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான், 9ஆம் அதிபதி புதன் பகவான், 10ஆம் அதிபதி சந்திர பகவான், 11ஆம் அதிபதி சூரிய பகவான், 12ஆம் அதிபதி புதன் பகவான். அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். மற்றவர்களிடமிருந்து எந்த வேறுபாடு பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவீர்கள். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சம் பெறுவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். இந்த இடத்தில் சூரியன் நீசமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்யம்தான். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்புவீர்கள். ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வ அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மையடையும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவார் என்பது உறுதி. துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி மற்றும் விசாகம் 1, 2, 3 பாதங்களும் அடங்கும். சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானை அர்த்தஜாம பூஜையின் போது வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரக்கோணத்துக்கு அருகிலுள்ள சோளிங்கநல்லூரில் அருள்பாலிக்கும் சோளிங்கர் ஸ்ரீ நரசிங்க பெருமானை வணங்கினால் நன்மைகள் யாவும் உண்டாகும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருத்துறைப்பூண்டி அருகிலுள்ள எட்டுக்குடியில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் வளம் பெறும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த கோயில்களுக்கு சென்று வர வேண்டும். நன்றி.